வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அப்பா அம்மா தான் குழந்தைகளுக்கெல்லாம் நடமாடும் பல்கலைக்கழகம். சின்ன குழந்தையிலேருந்து அதுக்கு ஒவ்வொரு அசைவையும் ஊக்கப்படுத்துறது அம்மா அப்பா தான். குப்புறுத்துட்டான், தலை நிமிந்துட்டான், தலை நின்றுடுத்து, நல்லா உக்காடுறான், நடக்கிறான், மழையில் பேசுகிறான், இப்படி ஒவ்வொன்றா அது கற்றுக் கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிட்டே வருது. அந்த வரிசையில் தான் அந்த குழந்தைக்கு சின்னதாக இந்த ஆன்மீகத்தில் உள்ள முகவரியை சொல்லித்தரும். ஒரு நல்லா புரிகிற பருவத்தில் அவனுக்கு ஒரு ஸ்கூல் சேர்க்குற நேரத்துலலாம் அவனை ஒரு 5 நிமிஷம் உட்காடுறான், ஒன்றுமே பண்ணுவான், சும்மா உட்காந்துக்கோ, கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கோ, சின்ன சின்ன உடற்பயிற்சியெலாம் சொல்லிக் கொடுக்குறோம். அந்தமாரி சொல்லிக் கொடுக்குற போது என்னென்ன சாப்பாட்டு முறை, எப்படி நம்மளோட பழக்க வழக்கம், எப்படி நம்மளோட வாழ்க்கை முறை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனே தெரிஞ்சுப்பான். நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் உள்ள நியாயத்தை உணர்த்தோம். அப்படி வளர்ந்த குழந்தை 5ல் விளையாது 50ல் விளையாது சொல்கிற மாதிரி ஒரு ஆழமாக பதிஞ்சிடும் மனசில். எந்த சூழ்நிலையும் அவன் சோட போக மாட்டான், சூப்பராக வளருவான். குழந்தை வளர்க்குறது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். அது நல்லவனாவதும் தீயவனாகவும் அன்னை வளர்ப்புன்னு பாட்டு சொல்கிறாங்க, உண்மைதான். இப்போ வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணுன்னா அந்த குழந்தைக்கு முதல்ல நம்ம ஆன்மீகம், நம்மளோட இந்து கலாச்சாரத்தை அதில் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். அந்த இறைத்தன்மைனா என்ன, கடவுள்னா என்ன, அது கதைகள், அந்த கதைகள்லாம் என்னென்ன, அந்த கதைகள் சொல்கிற கருத்துலாம் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிகிற மாதிரி குழந்தைகளே இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறது சொல்லித்தரணும். அதாவது கடவுள் நம்பிக்கை வளரணும். கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அவங்க நல்லவங்களாக தான் வளருவாங்க. நல்லது மட்டும் நிகழ்கிறதுக்கு காரணமாக இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கெட்டது நினைக்க மாட்டாங்க, கெட்டது நடக்க விடவே மாட்டாங்க. இப்போ இறைவனை கும்பிட்றது, வணங்குறது, நமஸ்காரம் பண்ணுறது, சுற்றி வர்றது, இதெல்லாம் அந்த காலத்தில் உடற்பயிற்சி மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கோயில் கட்டி அதில் ஒரு விக்கிரகம் வச்சு அதுக்கு பூஜை செய்து ஸ்லோகம் சொல்லி இதுதான் வழிபாடு அப்படிங்கிறது மாதிரி அதுக்கு சொல்லவே அந்த செக்கு மாட்டு சிந்தனையாக இருக்குன்ட்டு குழந்தைங்களாம் விலகி போடுறது இல்லையா. ஆனால் அதில் உள்ள தாத்பரியம், அதில் உண்மையெல்லாம் புரிஞ்சுன்னா மாறாது. உலகத்தை இறைவனை அடிபணிஞ்சு வாழணும், இறைவன் இருக்கான் அப்படிங்கிறத நம்பி வாழணும். அதுக்கு இந்த உலகத்தை அன்புங்கிற உணர்வால் நேசிக்கணும். அந்த நேசிக்கிற பக்குவம் வந்துட்டுனா இடைவிடாமல் ஆன்மீக பாதையில் சேவை மனம், தியாக மனம் உள்ளவங்களோட சரித்திரத்தெல்லாம் படிக்க வைக்கணும். எந்த காலத்துலையும் அவங்களுக்கு துன்பம் வராது, எந்த காரியத்துலையும் தோல்வியும் வராது. இப்போ விருப்பத்தோடு இறைவனை தொழுபவருக்கு அறியாமை விலகும், சத்தியம் இல்லையா. அந்த அறிவு ஞானம்லாம் தானாக கிடைக்கப்படும். விருப்பு இல்லாமல் கடமையாக்கக்கூடிய அந்த இளைஞர் பக்குவம் வரைக்கும் வந்துடும். இப்போ மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 புலங்களையும் அடக்கக்கூடிய வல்லமை, சக்தி எல்லாம் புரிய வந்துடும். தன்னிகரில்லாத கடவுள்லேருந்து சரணாகதி அடைவோம். அந்த சரணாகதி தத்துவம்லாம் என்ன எல்லாம் புரிஞ்சிடும். எல்லாம் அவன் செயல், அவன் பார்த்துப்பான். அந்த பிரசாத புத்தி வர்றதெல்லாம் அவனோட செயல். இந்த அப்போ குழந்தைகளுக்கு ஒப்பீடு வராது, பொறாமை வராது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிர்ச்சி இருக்காது. அந்த தீய எண்ணங்கள் ஆட்டி பிடிக்குது இல்லையா, அதெல்லாம் கிட்டவே நெருங்காது. கிடைத்திருக்கிறே மனித பிறவியை வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வதற்கு உதவி செய்யணும். வெற்றிவேல் முருகன்.